வணக்கம். உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவுடன். தமிழ் கோவில் எங்களுடன் இன்று வின்சென்ட் போல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் இன்று தமிழ்கோணி. இன்று வளைக் வடா நாடுகளில் போர் யுத்தத்தின் உக்கிரம் அதிகரித்திருக்கின்றது. அது உலக நாடுகளை பாதித்திருப்பது எண்ணெய் விலை உயர்த்தம், அதனால் பொருளாதார வீழ்ச்சி, அதேனும் பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. உலகம் முழுவதிலுமே இந்த போரின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடிக்கடி அமெரிக்காவின் தகவல்களின்படி போர் நிறுத்தம் வருகிறது, மீண்டும் போர் ஆரம்பிக்கும். போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுதே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிறைவாக இருக்கிறார் இந்த வார 2 நாட்களுக்குள் சமாதான ஒப்பந்தம் உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் என்றும் நீண்ட ஒரு போர் நிறுத்தமாக அமையும் என்றும் கூறியிருக்கிறார். அதே நேரம் ஈரானும் இது பற்றிய பல கருத்துக்களை கூறியிருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஊடாக ஈரானோடு முயற்சி செய்வது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது சமாதான ஒப்பந்தம் அல்ல. சமாதான ஒப்பந்தத்துக்கு வருவதற்கு முன் நிபந்தனையாக சில முன்னெடுப்புகள். அதிலே 2 தரப்பும் எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கிறது, அதற்காக இதை பரஸ்பரம் ஆட்களுக்கு செய்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஈரான் ஒரு 14 புள்ளிகளை வைத்திருக்கிறது. ஆமாம். அந்த அந்த 14 புள்ளிகளையும் ஈரான் சொல்வதை அந்த புள்ளிகளை பார்த்தால் ஈரான் நிபந்தனை விதித்திருக்கிறது. அதையெல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுதான் ஒப்பந்தம் போடுவதற்கே முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அதன்படி 30 நாட்களுக்குள் ஹோமுஸ் நீரிணையில் இருந்து இராணுவ படைகளை அமெரிக்கா விலக்க வேண்டும். ஈரானுடைய கைப்பற்றி வைத்திருக்கும் சொத்துக்களில் 24 பில்லியனில் பாதியை தர வேண்டும். அந்த பாரசீக வளைகுடா வட்டகைகளிலிருந்து அமெரிக்கா முற்றாக வெளியேற வேண்டும். லெபனான் உட்பட என்றால் காசா, பலஸ்தீன் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அனைத்து நிறுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் நடந்தால் இந்த 30 நாட்களின் பின்னர் அந்த ஒப்பந்தத்தை நோக்கின பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் செல்வார்கள். அதுவும் அந்த ஒப்பந்தம் 60 நாட்களுக்குள் செய்து முடிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு சர்வதேச கண்காணிப்பு குழு வேண்டும். அப்படி ஒரு ஒப்பந்தம் உருவானால் அது ஐக்கிய நாடுகள் சபையின் என்ன சொல்வது, பாதுகாப்பு கவுன்சில், அதனுடைய அங்கீகாரம் வேணும். இவ்வளவு நிபந்தனைகளோடு இதிலே எதுவுமே நடக்காது. அதே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அது ஒருவித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் நடந்தால் ஈரான் பழையபடி அந்த ஏடிபி, அந்த அட்டாமிக் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி இருக்குதானே, ஏபிடி, அதற்கு உடன்படும். அதாவது அணு ஆயுதத்தை நோக்கி நான் போக மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு இவ்வளவு நடக்க வேணும். இன்னும் ஒரு முறை இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அவர்கள் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள், அதே அவர்கள் தயாரிக்கலாம், நாங்களையும் தயாரிக்க முடியாது என்ற ஒரு கேள்வி இடையில் கேட்கப்பட்டது ஈரானினால். நீங்கள் அதை எப்படி பார்த்தீர்கள்? அது இஸ்ரேல் எந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலும் இல்லை. உலகத்தில் வெளிப்படையாக இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கு எந்த சான்றும் இல்லை. 1970களுக்கு சற்று முன்பாக அமெரிக்காவிலிருந்து திருடி கொண்டு வரப்பட்ட அணு ஆயுத தொழில்நுட்ப தகவல்களை வைத்து கொண்டு இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரித்தது, நூற்றுக்கணக்கான அணு ஆயுத கருவிகளை வைத்திருக்கிறது என்பது வதந்தி. இதுவரை யாரும் பார்த்ததில்லை, இதுவரை யாரும் சொன்னதும் இல்லை, அதை வெளிப்படையாக அறிக்கையாக சொன்னதும் இல்லை. ஆனால் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பது ஒரு ஊடகமான பேச்சாக இருக்கிறது. ஆனால் இந்த விதமான அணுகுமுறை வழியாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் என்பது ஏறக்குறைய அது அமெரிக்காவுடைய பிள்ளை தான் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய. ஆனால் இப்போது பிள்ளை வளர்ந்து அமெரிக்காவை கையாளும் நிலைக்கு வந்திருக்கிறது. அதை ஈரான் மிக லாவகமாக கையாள்கிறது. இதுவரைக்கும் ஈரான் பார்த்து கொண்டிருந்தது. சும்மா இருந்த ஈரானை கொண்டு வந்து களத்திலே விட்டு விட்டார்கள். ஈரான் பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உலக நாடுகளுக்கும். இப்பொழுது we're going to be attacking them very hard. Resuming bombing? Yeah, well, we are. Based on the helicopter, I guess we have the right to do that. They shot down a
very incredible, actually an incredible machine. And at first they said they didn't do it, then they admitted they did. It's sort of easy because we have the bomb. We actually have the bomb. If they had a nuclear weapon, there'd be no Israel, there'd be no Middle East, and they would have absolutely shot at us. So we'll see what happens. But we hit them hard yesterday, and we're going to hit them again hard today, in case you miss it, in case you don't turn on your television set. And we'll see what happens with the deal. We were really close to a deal, but they keep tapping us along. They keep playing us for suckers. ஈரான் அணு ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று உறுதியளிக்கும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஈரானிடம் இந்த யுரேனியம் என்று சொல்கிற செறிவூட்டு இருப்பதாகவும் அதை தரம்படி கேட்கப்பட்டது. அதை நாங்கள் ரஷ்யா அதை பொறுப்பேற்கிறது, இப்படியெல்லாம் இருந்ததல்லவா அந்த கதைகள். இப்படி இருந்த பொழுது இப்பொழுது ஈரானின் முடிவு எப்படி இருக்க போகிறது? அடுத்து அமெரிக்கா இதற்கான மாற்று நடவடிக்கையாக எதை மேற்கொள்ளப் போகிறது? இந்த ரஷ்யாவிடம் யுரேனியம் செறிவூட்டல் இவற்றை கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி எதுவும் எங்களிடம் ஈரான் கேட்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, அனைத்தையும் கையாளும் திறன் ஈரானுக்கு உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார். அதேவேளை நேற்று சிஎன்என்னில் இராணுவ ஆய்வாளர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிக்கும் வரை ஈரானில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையகப்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம், அதாவது கடத்தி கொண்டு வர என்று அமெரிக்காவில் பேச்சு போய்கொண்டேதான் இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தங்கள், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதற்கட்டமாக ஒப்பந்தம் ஒன்று போடுவதற்கு, போர் நிறுத்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்னேற்பாடான ஒரு அமர்வே வந்து சேரவில்லை இதுவரைக்கும். மார்ச் மாத கடைசியில் துவங்கப்பட்ட இந்த சண்டையிலிருந்து இன்று வரை 39 தடவை நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், எங்கள் கோரிக்கைகள் நினைத்ததெல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். 39 தடவை இது வரைக்கும், நேற்று வரைக்கும். இனி திரும்ப மறுநாள் பழையபடி வரும். அப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் நிபந்தனையை இனிமேல் முழுமையான தாக்குதல்களை அனைத்து பகுதிகளிலும் லெபனான் உட்பட 2 தரப்பு நிறுத்துவது. ஆனால் இதற்கு இந்த பாகிஸ்தானோடு ஒப்பந்தங்கள் போடுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா போய் ஈரானில் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்தியது. அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தினாலும் பரவாயில்லை. உலகின் ஒரு ஒரு அழகான பழமையான நகரமான பெய்ரூட்டில் போய் தாக்குதலை நடத்தி பல்கலைக்கழகம், மருத்துவமனை உட்பட பலவற்றை சேதப்படுத்துகிறார்கள். அப்போ அதாவது இந்த அமெரிக்காவின் சொல்லை கேட்டுக்கொண்டு இஸ்ரேல் நிறுத்தப் போவதே இல்லை. இவ்வளவு இதை போல இன்னும் பல இருக்கின்றன. இந்த பின்னணிகளை நீங்கள் வைத்துக்கொண்டு பார்த்தால் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து சேரப்போவதில்லை. இப்போ G7 நாடுகளுடைய கூட்டத்துக்கு ட்ரம்ப் பறந்து விட்டார். ஜேடி வேன்ஸ் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்தாக வேண்டும் என்றால் அவர் தான் போய் கையெழுத்து போட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் எந்த சரத்தும் எந்த அறிக்கைகளும் வெளியாக வரவில்லை. அகாட்சி, அதாவது வெளியுறவு அமைச்சர், அவரை கேட்கும்போது அவர் வெளிப்படையாக சொல்லிக்கிறார், அதனுடைய எந்த டெக்ஸ்டும் எந்த எழுத்துக்களும் எங்களுக்கு தெரியாது, ஊகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் இதுவாக இருக்கின்றன, இவையாக இருக்கின்றன என்று. இன்னொன்று, இந்த ஹார்முஸ் நீரிணை மீது அந்த ரோந்து பணியை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த கடற்படை பாதுகாப்பெல்லாம் மீட்கப்பட வேண்டும், அது இருக்கும் வரையில் அதில் சாத்தியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அந்த ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா ஆக்கிரமித்து இருப்பதாக ஒரு செய்தியும் இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் அங்கே கப்பல்கள் போக்குவரத்து நடைபெறுவதாகவும் சிலர் கூறியிருக்கிறார்கள். அதேனும் இது போர் முடிவுக்கு வருவதற்கான காரணிகள் இவை என்றும் கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது கடற்படையை கொண்டு தடுத்திருக்கிறது, பிளாக் பண்ணி இருக்கிறது. நேற்றும் இந்தியாவினுடைய ஒரு கப்பலை தாக்கி 3 மாலுமிகள் இறந்து விட்டார்கள். இந்தியா கோவப்பட்டு என்ன செய்யறது? இந்தியா அதுக்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்தத்தின், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையே உடனடியாக தாக்குதல் நிறுத்த வேண்டும். 30 நாட்களுக்குள் இந்த பிளாக்கேட், இந்த தடை நீக்கப்பட வேண்டும், அந்த பகுதியிலிருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேற வேண்டும் என்பதுதானே.
அப்ப இதுல நீங்கள் முறைப்படியாக பார்த்தீங்கன்னால் இருதரப்பு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இதிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நல்லம் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதை எளிதாக 2 தரப்பும் விட்டு விடாது. ஏனென்று ம். சொன்னால் ம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 30 விழுக்காடு செல்வாக்கை தான் இப்போது ட்ரம்ப் வைத்திருக்கிறார். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு 30 விழுக்காடு மக்கள் தான் அந்த நடுவிலே இருந்தோண்டு வாக்கு செலுத்துறதும், கருத்துருவாக்கம் செய்கிற ஆள்களும். அந்த மக்களுடைய கவனத்தை ஈர்த்து, கருத்தை ஈர்க்க வேண்டுமென்றால், அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசியல் செய்தாக வேண்டும். ம். அதற்கு வாய் ஜாலங்களும், வெளிப்படையான அறிக்கைகளும், மறைமுகமான நடவடிக்கைகளுமாக இருக்க வேண்டும். எடுத்தன் கழுத்தன் என்று போரை விட்டுவிட்டு அல்லது அந்த இடத்தை விட்டு அமெரிக்கா போகாது. ம்ஹ்ம். அதே போலத்தான் ஈரானிலும் அங்கே இருக்கும் அரசுக்கு பெரும்பான்மையான ஆதரவு கொடுக்கும் மக்கள் ஒரு 30% வந்தால் ஒரு 50 வைப்போமே. ம். மீதி இருக்கக்கூடிய மக்கள் அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஊடாடக்கூடிய அந்த ஊசலாடக்கூடிய சனத்தொகைக்கு தீனி போடும் வகையில் அங்கேயும் அவர்கள் செய்தே ஆக வேண்டும். ம். இரண்டாவது அவர்களுடைய மரபுப்படி அந்த என்ன சொல்றது ஷியா முஸ்லிம் மரபுப்படி அந்த போரிலே இறந்த அந்த வீரனுக்காக அவருடைய அந்த நோக்கத்துக்காக அதை நிறைவேற்றும் வரை அந்த போர் நிற்காது அல்லது தாக்குதல் நிற்காது சண்டை நிற்காது என்ற ஒரு மரபு இருக்கிறது. அதுபடி கமேனி இறந்ததுக்கு இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்போ அதை நோக்கிய நகர்வையும் ஈரான் செய்ய வேண்டும். ஆனால் அதை வெளிப்படையாக செய்யாமல் ம். ஈரான் போட்டிருக்கிற 14 நிபந்தனைகள் என்னவென்றால் ம். ஒரு ஒப்பந்தமே வர முடியாது என்பதுதான். ம். இன்னும் ஒன்று இருக்கிறது. இந்த அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை ஒரு முறை நிறைவடைந்து விட்டதாகவும், அதுவே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் மையமான காக் தீவை கைப்பற்ற திட்டமிட்டிருந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது. இவைதான் சமாதானத்துக்காக ஈரானை இழுத்து வந்ததோ என்கின்ற ஒரு, அல்லது இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்காக இழுத்து வந்திருக்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அல்ல காக் தீவு வந்து ஈரானின் கடைசி ஈராக் எல்லையொட்டிய ஒரு சிறிய தீவு. அங்கே வந்து எண்ணெய் வளம் ஈரான் முழுக்க இருக்கிறது. அந்த எண்ணெய் மையம் என்கின்ற எண்ணெயை பங்கிட்டு கொடுக்கும் எண்ணெய் கிணறுகளும் பகிர்ந்த இடமுமாக இருக்கிறது. அது ஒரு சிறிய தீவு. அதை அமெரிக்கா கைப்பற்ற நினைத்தால் கைப்பற்றலாம். ஆனால் எப்படி வைத்திருப்பது? நாங்கள் தான் இப்போது பார்க்கிறோமே, நினைத்த நேரம் ஈரான் வந்து ஈராக்கிலிருந்து, பஹ்ரைன்லேருந்து, ஓமான்லேருந்து சவுதி வழியாக அனைத்து இராணுவ தளங்களிலும் பறக்க விட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ஈரான் அந்த சிறிய தீவில் போய் நின்றால் இதை விட வேறு என்ன வாய்ப்பு வேணும்? அது இராணுவம் ரீதியாக சரியாகாது. இந்த யுத்தம் உண்மையிலேயே ஒரு உடன்படிக்கைக்கு வருமாக இருந்தால் உலக நாடுகளில் ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்பலாம். அதே நேரம் எண்ணெய் விலை ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எண்ணெய் விலை குறைகின்ற பொழுது பொருட்கள் விலைகளும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி குறைவு ஏற்படுகின்ற பொழுது உலக சந்தையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்கிறார்கள். நேற்றே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு உயர்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை ஒரு உண்மையான விடயமா இல்லை ஒரு போலியாக காட்டுவதற்காக மேற்கொள்ளப்படுகிறதாக? இல்லை, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது அது வந்து பொது சுழற்சியில் இருக்கும் பணங்களை திரட்டி தங்கள் கையில் வைத்திருக்கும் பெரும்பாலானவர்களுடைய ஒரு போக்கும் விளையாட்டும். உதாரணத்துக்கு நேற்று ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது வந்து டெஸ்லா அல்லது இந்த எக்ஸ் தளத்துங்களை வைத்திருக்கும் எலன் மஸ்கின் அந்த விண்வெளி பயணத்துக்கான பங்குகள் நேற்று விற்கப்பட்டன. அது 1.7 ட்ரில்லியன் அளவுக்கு பெறுமதியுடைய வணிகம் என்று சொல்லப்பட்டது. அதில் 75 பில்லியன் அளவுக்கு பங்குகள் உடனடியாக அன்றே விற்று அந்த அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு பெரிய தாக்குதல் என்றெல்லாம் சொன்னார்கள். இது இப்போ அந்த வங்கிகள் ஊடாக அல்லது அந்த பணங்களை கையாளும் நிறைய நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் வழியாக அந்த பங்குகளை வாங்கி விற்பவர்கள் செய்வது. உதாரணத்துக்கு நானே வைத்துக்கொள்ளுமே, நான் ஒரு 5000 ரூபாய் என்னுடைய வங்கியில் இருப்பு வைத்தால் என்னுடைய வங்கி கேட்குமே, உங்களுடைய பணத்தை நாங்கள் முதலீடு செய்து அதிலே கொஞ்சம் லாபம் எடுத்து உங்களுக்கு தரலாமா, சும்மா வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லும். அப்போ நிறைய பேர் அதுக்கு உடன்பட்டு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பணம் என்றால் ஒருவருக்கு 2000 5000 இருக்குன்னு சொன்னால் ஒரு வங்கியிலே சின்னதாக இருக்கக்கூடிய கிளையிலேயே 100 பேர் வைத்திருக்கிறார்கள்னா அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது? அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த வங்கிகள் பங்கு முதலீடு செய்யும். அப்போ அந்த வங்கிகள் பங்கு முதலீடு செய்கிறது தங்களுக்கு வருமானம், அதிலே ஒரு கமிஷனை அல்ல லாபம் வந்தால் அதை
கிளையண்ட்டுக்கு கொடுக்கும். மற்றபடி லாபம் பெறாவிட்டால் அது உன்னுடைய பணம், லாஸ் ஆனது தோத்து போனால் முடிஞ்சது கதை. ம், 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 அப்போ அந்த சூதாட்டத்து தான் இது நடக்கிறது. ம், ஆனால் நீங்க கேட்ட எண்ணெய் விலை குறைவு பற்றி பின்வழியாக ரஷ்யா, ஈரான், நோர்த் கொரியா, சைனா எல்லாமே எண்ணெய் பரிமாற்றங்களை ஓரளவுக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றன. அவர்களுக்கு அது சிக்கல் இல்லை. ம், ஆனால் உலக மார்க்கெட் சந்தை கிடைக்காமல் போகும்போது அது சீனாவுக்கு வருமான குறைவு, ரஷ்யாவுக்கு வரும்படி குறைவாக இருக்கலாம். அதேவேளை இப்படி இருக்கும் நிலையிலே இந்த போர் நிலைமை சரியாக இல்லை என்பதனால் ரஷ்யா ஏற்கனவே அறிவித்து விட்டது, இந்த இனி வருகின்ற வின்டர் முடியும் வரை விமானங்களுக்கான எரிபொருள் போன்ற மிக அத்தியாவசிய சிறப்பு தேவையான எரிபொருட்களை தான் ஏற்றுமதி செய்ய போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. ம், அப்போ நீங்கள் பாருங்க, விமான பயணங்களின் விலை எவ்வளவு கூடும், அது ம், அது மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. ம், ம், ம். இப்பொழுது இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பான ஒரு செய்தியாக ஈரான் மீது நடத்தப்பட்ட புதிய தாக்குதல் முடிந்து விட்டது என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ம், ம், அதே நேரம் ஈரானிய இராணுவத்தின் கண்காணிப்பு திறன்கள், தொடர்பு அமைப்புகள், ஆகாய படைகள் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாகவும் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. ம். அந்த வட்டாரத்தின் நீர் பகுதியில் அமெரிக்க படைகளுக்கும் கப்பல்கள் கடப்பதற்கும் அச்சுறுத்தலாக இருந்த ஈரானிய இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானை கடுமையாக தாக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார். அது இந்த- ஆகவே இப்ப நேற்றெல்லாம் சண்டே என்றார், இன்று சமாதானம், தாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறோம் என்றார். மீண்டும் இப்போது இந்த போர் சொல்கிறேன், ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தை அமெ- போர் ஒவ்வொரு நாளும் ட்ரம்புக்கு வெள்ளிக்கிழமையிலே தேவை, பிறகு திங்கட்கிழமையிலே மாறும், இதே பிறகு நேரம் இன்னும் ஒரு கூறிவிட்டுகிறேன். அமெரிக்கா ஈரானிலிருந்து எண்ணெய் எடுப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஹோமோஸ் நீரிணையின் ஈரான் அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரை தாக்கியதாக திரும்பவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது மீண்டும் போர் என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போர் இல்லை, செல்வதாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமாதானம் என்ற பேச்சுவார்த்தை என்பது ஒரு கேலிக்கூத்து. அது ட்ரம்புக்கு ம், தேவை, இதை ம், இழுத்து கொண்டு போவது. அந்த வகையிலே இது போய்கொண்டிருக்கிறது. இந்த ம், நீர் தொடர்பாக நீங்க சொன்னபடியால் ம், இந்த இதுவரை நாளும் நடந்த தாக்குதலிலே அமெரிக்க தரப்பு அண்மையில் ஒரு நீர் நிலையத்தாக்கி ஒரு 20,000 மக்கள் வந்து நீரின்றி பாதிக்கப்பட்டார்கள் ஈரானிலே. அது ம், உலகளவிலே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவரைக்கும் ஒரு போருக்கான இலக்குகள் என்று இருந்த நிலையிலே, அதே வேளை இன்று அதற்கு எதிரொலியாக ஹம்துலா என்று சொல்ற ஹந்தலா என்று சொல்கிற ஹேக்கர்ஸ், இந்த ம், இணையதளத்தை கடத்திக்குள்ளவர்கள் ம், கலிபோர்னியாவுடைய நீர் கட்டுப்பாட்டு மையத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விட்டார்கள். ம், அப்போ ம், போர் வந்து பல இடங்களில் பல திசைகளில் நடக்கும். ம், இப்படியானால் இன்று ட்ரம்ப் நேற்று சொன்னது, ம், அமெரிக்க இராணுவம் நீங்கள் தாக்குதல் நடத்தலாம், ஆனால் மக்கள் இருக்கும் இடங்கள் அல்லது முக்கியமான பாலங்கள், ம், நீர்நிலைகள் போன்றவற்றை தாக்காதீர்கள் என்று வேறு சொல்லியிருந்தார். ம். ஏனென்றால் இந்த பாதிப்புகள் அமெரிக்காவுக்கும் புலப்பட ஆரம்பிச்சிருந்தது. இப்பொழுது நிறைவாக ஒரு முடிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14, அதாவது நாளை இன்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடும். ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா நகரில் செய்து கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே ஒப்பந்தம் ஒரு அண்மித்து கொண்டுதான் இருக்கிறது போல், அல்லது கூடுதலான வெக்கையாக இருப்பதால் சுவிட்சர்லாந்துக்கு விசிட் பண்ண பார்க்கிறார்களா தெரியவில்லை. இந்த ஒப்பந்தம் புரிந்துணர்வு இன்னும் ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அவ்வளவுதான். ஒப்பந்த அம்சங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் வந்து 12 உறுதி செய்யப்பட்ட தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். 14 கருத்துக்கள். 14 கருத்துக்களை லெபனானில் நடக்கிற சண்டை முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். முதலாவது வரியே அதுதான், உடனடியாக சண்டை லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் நிறுத்தப்பட வேண்டும். ம். அதே நேரம் இந்த நிபந்தனைகள் பெரும்பாலானவற்றை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் இப்பொழுது கூறுகிறார்கள். நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? பொதுவாக அமெரிக்கா தாங்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் செய்தி வரும். ஆனால் இன்று ஈரானியர்கள் ஏற்றுக்கொண்டதாக கூறுகின்ற செய்தி உண்மையான செய்தியாக இருக்குமா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஈரானிய செய்தி ஊடகங்கள் ஒன்று சொல்லலாம், பேச்சாளர் ஒன்று சொல்லலாம். நாங்கள் ம். வந்து ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்களை எழுத்து வடிவாக பார்க்கும் வரை ஊகமாகத்தான் பேச முடியும். ஆமாம், இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்த ஈரானின் எண்ணெய் மீதான தடைகள் நீக்கப்படும் என்றும்
முடக்கப்பட்ட ஈரானிய பில்லியன் கணக்கான டாலர் நிதி விடுவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. இது ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் ராய்ட்டர்ஸ் அவர் ஒப்பந்தத்தை சொல்லியிருக்கிறார். ஒப்பந்தத்தில் ம் இருக்கக்கூடிய 14 புள்ளிகளை சொல்லியிருக்கார். நாங்க முதல்ல பேசும்போது இவ்வளத்தையும் நாங்க சொல்லிட்டோம். ம் இந்த விடயம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து எங்களுக்கு இப்பொழுதும் இந்த ஒரு இடைக்கிட இந்த விளையாட்டு போட்டி நடக்க போகிறது, இந்த உதைபந்தாட்ட உலகக்கிண்ண போட்டி, அதற்கும் சில வசனங்களை அவர் கூறியிருக்கிறார். அதுக்கு அப்பால் ஒரு முக்கிய விடயம், இந்த ரஷ்யா உக்ரைன் போரின் நிலை என்ன மாதிரி இருக்கிறது? இப்ப பேச போறீங்களா? நேரம் காண வேண்டாம், பேசலாம். இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயங்களை பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் அது ஒரு முடிவென்று சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை என்று சொன்னாலும் உக்ரைன் தங்களுடைய ட்ரோனை ரஷ்யாவுக்கு அனுப்பி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் பேசுவதாகவும் கூறப்படுகிறது. அதை பற்றி உங்களுக்கு தாக்குதல்கள் நடக்கின்றன. ஏனென்றால் இந்த இந்த போர் துவங்கின பிற்பாடு இடையிலே உருவான ஒரு புதிய உத்தி தான் அந்த ட்ரோன் என்பது. அப்போ ட்ரோன் உருவானது. ட்ரோன் உண்மையிலேயே சாஹெட் ட்ரோன், ஈரானுடைய ட்ரோன்களை பயன்படுத்தித்தான் ரஷ்யா தாக்குதலை நடத்தினது. பிறகாக உக்ரைனுக்கும் ட்ரோன்கள் வந்து சேர்ந்தன. பிறகு அதை வைத்துக்கொண்டு அது தன்னுடைய தாக்குதல்களை செய்கிறது. அளவு அதிகமாக இருக்கும், அளவு குறைவாக இருக்கும். என்றால் உக்ரைனில் அண்மையில் வந்து ட்ரோன்களை உக்ரைனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை கூட ரஷ்யா 3-4 நாட்களுக்கு முதல் தாக்கியது. அது இந்த போர் வந்து உடனடியாக ஒரு சிறிய கரந்தடி படை போல ஒரு மாநிலத்தை 2 மாநிலத்தை பிடித்து முடிக்கக்கூடிய போர் என்றதாக துவங்கியதை ஐரோப்பிய வட்டைகள் குறிப்பாக லண்டன், யூகே போன்ற நாடுகள் இந்த போரை இழுத்து அடித்து அதன் வழியாக வேறு பல நன்மைகளையும் ரஷ்யாவுக்கு தீமைகளையும் செய்ய நினைத்ததன் விளைவாக இந்த போர் தொடர்கிறது. ஆமாம், அதனிடம் உக்ரைன் நட்பு நாடுகளிடம் இப்பொழுது இன்று $20 பில்லியன் இராணுவ உதவியை கோரியிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் அது பில்லியனா இருக்கும். ஆமாம், பில்லியன் 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 $6 பில்லியன் இருக்கிறது. அதையில உக்ரைன் தற்காப்பு துறை வட்டாரம் ஒன்றினை அதனை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கிறது. அந்த போரில் ரஷ்யாவுக்கு எதிரான வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள உக்ரைன் விரும்புகிறது. போர்க்களத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகமான பகுதிகளை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக அறிவிக்கப்படும். உலக இராணுவ ஆய்வாளர்களும் உக்ரைனுக்கு ஆதரவாக துவங்கப்பட்ட மிலிட்டரி சமரி சேனல் என்ற கூடிய யூடியூப் சேனல்கள் கூட ஒவ்வொரு நாளும் தனது பதிவுகளை போடும். அதுவுமே சொல்ல துவங்கிவிட்டது, மிக வேகமாக ரஷ்யா இடங்களை கைப்பற்றி வருகிறது. அதாவது அந்த டொனஸ்க் பகுதியை சேர்ந்த பகுதிகளை அது நடக்கத்தான் செய்கிறது. இந்த செய்திகள் வெளி ஊடகங்களில் வருபவை வந்து ஒருதலை பட்சமானவை. ரஷ்ய படைகள் போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருவதாக அந்த நாட்டு அதிபர் புட்டின் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அது புட்டின் விடவும் நடுநிலையான அல்லது 3ஆம் தரப்பு இராணுவ ஆய்வாளர்களும் பார்வையாளர்களும் சொல்லி வருகிறார். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் இந்த போர் உடனடியாக முடிய போவதில்லை. ஏனென்றால் இந்த போர் முடிவதற்கு ஐரோப்பிய நாடுகள் விடப்போவதில்லை. அவர்களுக்கு இந்த போர் தொடர்வது வழியாக பல அவர்கள் தரப்பு நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் இழப்பு அவர்களுக்கு பல தரப்புகளிலே கிடைத்திருக்கிறது. இத்துடன் நாங்கள் நிறைவுக்கு வருகின்றோம். எங்களுக்கு அவ்வப்போது சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இணைந்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் இதை பற்றிய விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.